Step 3 of 10th standard students. எனக்கு புக்கை ஓப்பன் பண்ணாலே தூக்கமா வருது. என்னால் ஃபோக்கஸ் பண்ணியே படிக்க முடியல. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சைலண்டான ஒரு பிளேஸ்ல போய் உட்காந்து படிக்கலான்ட்டு போனா லாஸ்ட்டாக பார்த்து ட்ரெண்டிங் ரீல்ஸ் தான் என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி டியூஷன் போனா வச்சு படிக்கலான்ட்டு அங்கே போனா எனக்கு அடுத்தவங்களுடைய வாயை பார்க்கவும் வேடிக்கை பார்க்கவும் அந்த 1 hour பத்த மாட்டேங்குது. நான் எப்படி தான் 10th ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது? இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட்ஸ். நம்ம மைண்டை நம்ம எப்பயுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோமோ நம்ம அமைதியாக ஒரு வேலை செய்யும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே நாங்கள் எவ்ரிடே 1 hour நான் படிக்க போறேன், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க படிச்சது எப்பயுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா நீங்க எவ்ரிடே 1 hour ஃபோக்கஸ்டா படிக்கணும். 1/2 hour படிங்க, 1/2 hour படிச்சதை எழுதி பாருங்க. இது நீங்க கண்டினியூஸா 30 days ஃபாலோ பண்ணுங்க. என்னால 1/2 hour 1-2 mark தான் படிக்க முடியுதுன்னா ஓகே. இதை நீங்க பழக பிராக்டிஸ் ஆக உங்களுக்கு 1/2 hour நீங்க 1-2 mark படிச்சது அடுத்தது 1/2 hour நீங்க ஒரு 5 mark படிக்கிற அளவுக்கு உங்க மெமரி பவர் டெவலப் ஆயிடும். ஸ்டெப் 3 நீங்க 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே பொசிஷன்லயே உட்காந்து படிக்காதீங்க. நம்ம மைண்டுக்கு போர் அடிச்சிடும், வேற ஒரு விஷயத்தை அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க 10 minutes உட்காந்து படிங்க, அடுத்து 10 minutes வாக் பண்ணி படிங்க, அடுத்து படிச்சதை எழுதி பாருங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் போர்